ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பாக திருப்பதிக்கு போன அந்த அனுபவத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நான் முதல் தடவையாக ஒரு ஃபுல் லென்த் வீடியோ என் சேனலில் போட்டிருக்காங்க. உங்களோட பொண்ணான ஆதரவை எனக்கு தெரிவிங்க. ஒவ்வொரு வாட்டி திருப்பதிக்கு போகும்போது ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். இந்த வாட்டி எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். எதுவுமே பிளான் பண்ணாமல் திடீர்னு சடனாக பிளான் பண்ணி போன ட்ரிப் தாங்க இது. எந்த டிக்கெட் புக் பண்ணல. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்பதி போகிறதா இருந்தால் நம்ம முன்னாடியே போய் டிக்கெட் புக் பண்ணுவோம். ஒரு மாதம் முன்னாடியே பிளான் பண்ணுவோம். எங்கே எப்படி போகலாம், காரில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா, இல்லை என்ன கட்டிட்டு போகலாம், வேறு எங்கே எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளான் போடுவோம். இந்த 2000 rupees ஒன் டே ட்ரிப் கூட நாங்கள் போயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட காரில் போயிருக்கோம், ஃபேமிலியோட போயிருக்கோம், ட்ரெயினில் போயிருக்கோம். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு விதமான நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். இந்த வாட்டி எதுவுமே பண்ணாமல் வெள்ளிக்கிழமை நைட்டு திடீர்னு என் தம்பி வந்து நாளைக்கு காலை ரெடியாரு திருப்பதி போகணும்னு சொன்னால், மறுநாள் காலையிலேருந்து நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணாமல் போன அந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க போகலாம். சாட்டர்டே மார்னிங் ஒரு 7 மணிக்கு நாங்கள் இருக்கிற எங்கள் வீட்டிலேருந்து ரேப்பிடோ புக் பண்ணி பூந்தமல்லி பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டோங்க. அங்கே என் தம்பி சொன்னால் இந்த மாதிரி ஏசி பஸ்ஸஸ்லாம் வரும்டா, நம்ம எல்லா விதமான திருப்பதி பஸ்ஸுக்கும் அந்த ரூட் திருத்தணி வழியாக போகிற ரூட்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நாங்கள் ஒரு 8:15 ஒரு 8:17 201 ஏசி பஸ் ஒன்று திருத்தணி வழியாக போகிற பஸ் வந்ததுங்க. அதை நாங்கள் ஏறிட்டோம். பஸ் ஓரளவுக்கு கூட்டமாக தாங்க இருந்தது. பட் திருத்தணி ரீச் ஆன உடனே மொத்த கேங் அங்கே இறங்கிட்டாங்க. திருப்பதி போகிற வழியில் நிறைய பேர் இந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறவங்களாம் இருந்தாங்க, அவங்களும் இறங்கிட்டாங்க. ஸோ திருத்தணி தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பஸ்ஸே காலி ஆகிடுச்சு. போகிற வழியில் அன்னபூர்ணா ஹோட்டல்ன்ற ஒரு ஹோட்டலில் நிறுத்தினாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. இப்போ 15 மினிட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் யார் என்னென்ன வேணும் சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப சுமாராக தாங்க இருந்தது. பட் ஏதோ லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டாப்பே ஒரு 12:30 போல் நாங்கள் ஸ்ரீனிவாசா பஸ் ஸ்டாண்ட் திருப்பதியில் வந்து ரீச் ஆகிட்டோங்க. அங்கே வந்து ரீச் ஆகிட்டு அங்கே நாங்கள் கேட்டு பார்த்தோம், இங்கே எங்கே வந்து திருப்பதி டிக்கெட்லாம் கொடுப்பாங்க, இஷ்யூ பண்ணுவாங்கன்னு. அவங்க 2 இடம் சொன்னாங்க. நீங்கள் வந்து ஸ்ரீ பூதேவி காம்ப்ளெக்ஸுக்கு போயிடுங்க. அங்கே வந்து ஒரு 4 o'clock மேலே உங்களுக்கு டிக்கெட் கார்டு உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் பை வாக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பிளானு. என் தம்பி வேண்டியிருந்தான் சாமிக்கு அந்த மாதிரி நாங்கள் பை வாக் வரோன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஸ்ரீ பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஸ்ரீ பூதேவி காம்ப்ளெக்ஸ் ரீச் ஆகிட்டோங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ் போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய க்யூ இருந்தது. அந்த ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டு வச்சு எப்படி நம்ம திருப்பதி சாமி பார்க்கறதுக்கு லைன் நிற்போமோ அந்த மாதிரி ஒரு க்யூ இருந்தது. ஒரு கவுண்டர் இருந்தது. அந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன்லாம் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. நாங்கள் அப்போ பசி இல்லைன்னு சொல்லிட்டு 1 மணி டேரெக்டாக போயிட்டு அப்படியே டேரெக்டாக அந்த லைனில் போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். என்னடா எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 o'clock போல் அந்த லைனை வந்து மூவ் ஆச்சுங்க. மூவ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock எங்கள் கையில் வந்து டிக்கெட் எங்களோட ஆதார் கார்டு காமிச்சிட்டோம். ஆதார் கார்டும் தேவையில்லை, அவங்களே வந்து எங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock வந்து எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிதுங்க. எனக்கும் என் தம்பிக்கும் வந்து தர்ஷன் டிக்கெட் கிடச்சிது. ஸோ அதை வாங்கிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் ஒரு டீ ஷாப் போய் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு பேக் டோக்கன் போடலாம். ஏன்னா 2 பேரும் 2 பேக் வச்சுருந்தோம். சரி பேக் டோக்கன் போட்டுடலாம் சொல்லிட்டு அங்கேயே வந்து பார்த்தா திருப்பதி ஃபுட் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகிற இடத்து பக்கத்தில் அதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. அங்கே நம்மளுக்கு ஒரு கார்டை கொடுத்து டோக்கன் கொடுத்து நம்ம பேக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம்னா அது டேரெக்டாக வந்து நம்மளுக்கு திருப்பதி மேலே வந்து திருமலைக்கு மேலே வந்துடுவோங்க. ஸோ அந்த ஒரு பிளானை பண்ணிட்டு அதை அங்கே கொடுத்துட்டு நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பூஜை போகிறதுக்கான எல்லா சாமானும் வச்சுட்டு இருந்தாங்க. பூஜை பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்ததுங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து நடந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். சின்ன வயசில் போனது. இப்போது கொஞ்சம் இந்த ஐடியில் ஒர்க் பண்ணதுனால மொத்தமாக ஆக்டிவிட்டீஸே இல்லை. நிறைய ஐடி பீப்புள்ஸ்க்குலாம் தெரியும் ஆக்டிவிட்டீஸ்ன்றது நம்ம பாடிக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸுமே கிடையாது. ஸோ இது எப்போ ஏற போகிறோம், கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசில் பயம் இருந்தது. சரி நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஸ்டெப்ஸில் யாரும் பூஜை போட்டிருந்தாங்க. அங்கே கல்பூரத்தை ஒரு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நிறைய பெருமாள் கோயிலுங்க போனவங்களுக்குலாம் தெரியும். எடுத்தோடனே சில பெருமாள் கோயிலெலாம் இருக்கும். அந்த பெருமாள் கோயிலாம் தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா மழை ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு திருப்பதி தெரியும், அந்த ஸ்டெப்ஸில் எல்லாருமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போவாங்க இல்லைங்களா. அந்த மஞ்சள் குங்குமம் ஃபுல்லாக எல்லாமே வந்து அந்த மழையில் வந்து அடிச்சுக்கிட்டு அப்படியே இந்த இடமே சகப்பாக இருந்துச்சு. அதில் எல்லாரோட பாதம் பட்டு 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 நாங்கள் வந்து நடந்தோம். கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. அந்த ஒரு வெயிலும் இருக்கும் மழையும் பெய்யும் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சுது. அந்த ஷார்ட்ஸ்லாம் கூட நான் போட்டிருக்கேன் பாருங்கள். நாங்கள் அப்புறமா ஒவ்வொரு கோபுரமாக தாண்டி பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, பொறுமையாக ஒவ்வொரு படிக்கட்டியாக ஏற நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு 100 படிக்கட்டி 300 படிக்கட்டி 500 படிக்கட்டி ஆரம்பித்தோம். போகிற வழியில் பார்த்து நிறைய சின்ன சின்ன சாமிங்க வந்து புள்ளியார் ஒரு சின்ன புள்ளியார் இருந்தது. அதை பார்த்தோம். சைடில் வந்து மலைகள் நல்லா காற்று சில்லுன்னு காற்று மலைகளை ரசிச்சுக்கிட்டே போனோம். நிறைய நம்ம குரங்கு நண்பர்கள்லாம் இருந்திருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச தூரம் வந்து போனோன்னே பார்த்தீங்கன்னா மான்கள் ரொம்ப இந்த வாட்டி அதிகமாக பார்த்தோங்க. ரொம்ப கிட்ட வர பார்த்தோம். பெரிய பெரிய மான்கள் ரொம்ப அசால்ட்டாக வந்து ரொம்ப கிட்டலாம் வந்துட்டுது. இப்படி கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு கூட்டமாக ஒரு 10-15 மான்கள் கூட மொத்தமாக நாங்கள் போகிற வழியில் பார்த்தோம். பன்றிகள் நிறைய பார்த்தோம். ஸோ போகிற வழியில் அப்படியே சாமிங்கெல்லாம் கும்பிட்டு பொறுமையாக உட்காந்து ஒரு 100 ஸ்டெப்ஸோ 200 ஸ்டெப்ஸ்ன்னு உட்காந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக போக ஆரம்பித்தோங்க.
ஒரு 1000 ஸ்டெப்பு தாண்டின உடனே பாடி கண்டிஷன் முடியாமல் போயிடுச்சுங்க. போகும்போது வர ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, காக்கா காக்கா சூர்யா மாதிரி ஒரு வெறப்பாக தான் வந்தோம். வர 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 வந்து பார்த்தீங்கன்னா, பேரழகன் சூர்யா மாதிரி ஆயிட்டோம். சுத்தமாக முடியல. என் தம்பி கூட கொஞ்சம் முடிஞ்சது. என்னால் சுத்தமாக முடியல. நான் அப்படியே உக்காந்துச்சிட்டேன். அப்புறம் அங்கே நிறைய பேர் கற்பூரம் ஏற்றுறதெல்லாம் பார்த்துட்டே வந்தேன். அப்போ தான் எப்போவுமே வந்து நம்ம சபரிமலைக்கு போகும்போது இந்த மாதிரி நடக்கும். நம்ம திடீர்னு ஒரு ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து ஃபஸ்ட்டு ஒத்துழைக்காது. அங்கே வந்து ஒரு வயசானவங்க நடந்து போகிறத பார்ப்போம். அப்புறம் இப்போ பாருங்களேன், இந்த 2 இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே நிறைய பக்தர்கள் வந்து முட்டி போட்டு நடந்து போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எப்புட்றா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு அது அந்த நேரத்துக்கு ஒரு ஸ்பார்க் ஒரு மோட்டிவேஷன் நம்ம நடக்கும். சபரிமலையிலே நிறைய வாட்டி நடந்திருக்கு எனக்கு. நம்ம வயசானவங்க முடியும் போது பார்க்கும்போது நம்மளுக்கு நம்மளாலேயே முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு இனிஷியல் ஏற ஆரம்பித்த உடனே அந்த மாதிரி இங்கே வந்து இவங்களை பார்த்த உடனே ஒரு மனசில் வந்தது. அதுக்கப்புறம் எடுத்தோம் பாருங்கள் ஒரு வேகம். ஒரு சூறாவளி கிளம்பியதே அந்த பாட்டுக்கு ஈக்குவலாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரே அட்டை ஸ்ட்ரெச்சில் வந்து வேகமாக நடந்து போயிட்டு நாங்கள் வந்து நேராக காளிகோபுரத்தில் தாங்க போயிட்டு எங்களை நெக்ஸ்ட் ஸ்டாப்பை போட்டோம். ஏன்னா காளிகோபுரம் வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடை தெருவுலாம் வரும். கொஞ்சம் வாக் பண்ணி நம்ம போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரோடு வேஸில் நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருந்தது. ஃபைனலாக நம்ம வந்து காளிகோபுரத்தை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. நாங்கள் இன்னொரு தப்பு என்ன பண்ணோம்னா, நாங்கள் மார்னிங் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டோட அப்படியே வந்துட்டோங்க. அந்த டீ குடிச்சிட்டு லைனில் நின்று நாங்கள் அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எதுவுமே நாங்கள் சாப்பிடல. மேபி அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த வெறி கொண்டு காளிகோபுரத்தை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடு கடைங்க வரும். அடித்து நாக் அவுட் பண்ணிட்டோம் நானும் என் தம்பியும். ஏன்னா நைட்டும் எப்போ போய் நம்ம மேலே எப்போ ரீச் ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டு சரியான பசி உண்மையாகவே. ஸோ பிடிச்ச ஐட்டம்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு திருப்பி நடக்க ஆரம்பித்தோங்க. இதுக்கப்புறம் பாதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக இல்லைங்க. ஏன்னா கொஞ்சம் இந்த ஒரு ஃபுட்பாத் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி இல்லாமல் நம்ம சமமான ஒரு பாதையாக இருக்கும். அப்படியே நாங்கள் போயிட்டு இருந்தோம். நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி நிறைய நாங்கள் மான்கள் பார்த்தோன்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நாங்கள் நிறைய அப்படியே நடந்து போகும்போது தாங்க நம்ம ஹீரோட என்ட்ரி வந்தது. நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிற வழியில் நம்மளோட ஹனுமானோடைய அந்த ஒரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க. செம்ம வைப்பாக இருக்குது. இங்கே போன உடனே அங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் பட்ட உடனே நம்மளுக்கு ஒரு புது ஸ்ட்ரென்த்தே கிடைக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஹனுமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ரொம்ப சாமியை ரொம்ப கும்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே நாங்களும் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த ஷாட்ஸ் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். எப்படியோ 2700 படிக்கட்டி தாண்டி வந்துட்டோங்க. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தாண்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இப்போ சிறுத்தைகள் ஜாக்கிரதை, இங்கே சிறுத்தைகளுடைய அட்டாக் வந்து ரொம்ப நடந்திருக்குன்னு. ஒரு கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிலோன்னு இருந்தது. எங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் யாருமே இல்லை. கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருந்தது. கொஞ்சம் ஒரு திகில் எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போக போக பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ்லாம் வந்தது. அது கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு திடீர்னு ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி இருப்போம். அப்புறம் ஒரு கவர்டு இதில் நடந்திருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ் வந்தது. அங்கேயும் நாங்கள் நடந்து போயிட்டு போக ஆரம்பிச்சிட்டோங்க. அங்கேயும் எங்களோட சில பில்கிரிம்ஸ் நடந்து வந்திருந்தாங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃப்ரெண்டு கண்ணில் மாட்டினார். இவர் எங்கே போயிட்டுருக்காருன்னு தெரில. குறுக்க நெடுக்கமாக போயிட்டு இருந்தார். அவர் ஒரு வீடியோவில் கேப்சர் பண்ணோம். கம்பளி பூச்சிங்க, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பாட்டு இவர். அகைன் நடக்க ஆரம்பிச்சுட்டோங்க. முன்னாடி போகிறது என் தம்பி தான். விறுவிறுன்னு அவன் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். நானும் பின்னாடி நடந்து போயிட்டே இருந்தேன். ஒரு கொஞ்சம் தூரம் போனோன்னே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அங்கே வந்து பார்த்தா நிலா வெளிச்சம் சூப்பராக வந்து நேச்சுரலாகவே விழுந்துருந்தது. அந்த நிலா வச்சது கொஞ்சம் கேப்சர் பண்ணிட்டு டைம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:02 இருக்கும் கடைசியாக.
நாங்கள் அப்படியே கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக ஒரு 3000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் 3200 ஸ்டெப்ஸையும் கவர் பண்ணிட்டோம். அதோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடைசி ஸ்டெப்ஸுங்க. திருப்பி ஒரு ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் திருப்பதி போனவங்களுக்கு தெரியும், இது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். இந்த இடத்துல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த குறிப்பிட்ட ஸ்டெப்ஸில் வந்து ஒரு பூஜை போட்டு நிறைய பேர் இங்கே ஆனால் முட்டி போட்டு நடந்து போனாங்க. அந்த மாதிரி வேண்டியிருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி வேண்டி போயிட்டு நிறைய பேர் இது பண்ணாங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்களும் நடக்க ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எங்களுடைய டெஸ்டினியை வந்து அடைஞ்சிட்டோங்க. கடைசியாக இங்கே வந்து ஒரு சாமி கும்பிட்டுட்டு திருமலைக்கு மேலே வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பில்கிரிம் தங்கறதுக்கான நிறைய ஃப்ரீ ஹால்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இதாங்க எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. சரி நாங்கள் நிறைய ரூம்ஸ் கேட்டு பார்த்தோம், எதுவும் கிடைக்கல. ஸோ இது வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போய் நாங்கள் ஒரு லாக்கரில் எங்களோட திங்ஸ்லாம் வச்சுட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. புது இடம்னா சுத்தமாக எனக்கு தூக்கம் வரல. நிறைய பேர் இருந்தாங்க. என் தம்பி அவன் டயர்டில் வந்து படுத்து தூங்கிட்டான். அவன் எங்கே படுத்தாலும் சின்ன வயசுலேருந்து தூங்கிடுவான். பட் எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல. என்னை சுற்றி ஆளுங்க இருந்தாங்க. அந்த சத்தம், நடந்து போகிற சத்தம், இங்கிட்ட அங்கிட்ட எலி வேறு நிறைய போய் ஓடிட்டு இருந்தது. அதுவும் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தது. சரி, எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல. ஆனால் உடம்பு செம்ம வலி, எனக்கு சுத்தமாக தாங்க முடியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர மாதிரி, யாரடி நீ மோகினில் வர மாதிரி அங்கிளுங்க வேற போட்டு டர்ரு பருன்னு சுற்றி ஒரே வாயு புகை விட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு சுத்தமாக முடியலைங்க. எப்படியோ ஒரு வழியாக தூங்கி காலைல எழுந்துட்டு குளிச்சுட்டு நாங்கள் இதுக்கப்புறம் எதுவுமே நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அங்கே தனியாக வர ஃபோனுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் லாக்கர்லேயே ஃபோனை வச்சுட்டு போயிட்டோம். ஒரு 3 ஹவர்ஸில் சாமியை பார்த்து முடிச்சுட்டு நல்லபடியாக நல்ல தரிசனம் கிடச்சிது. இந்த வாட்டி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம வந்து அந்த உற்சவர் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அங்கே குட்டியாக பிரசாதம் கொடுப்போம். அந்த பிரசாதம் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மோள சத்தம் கெடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உற்சவர் வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க. அது நல்ல தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது. அந்த தரிசனம் இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. நல்லபடியாக நாங்கள் பார்த்தோம். சாமி கும்பிட்டு முடிச்சதுடனே நாங்கள் டேரெக்டாக வந்து லட்டு கவுண்டரில் போய் லட்டு வாங்க போயிட்டோம். அங்கே லட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் எதுவுமே சாப்பிடலை. சரி, நம்ம அன்னதான கூடத்தில் போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு அன்னதானம் அந்த ஹாலுக்கு நிறைய நாங்கள் நடக்க போயிட்டோங்க. உண்மையாக சொல்ல சரியான சாப்பாடு. அந்த தேவஸ்தானம் போட்டுக்கு உண்மையாக நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா செம்ம பசி வேறு. அங்கே வடை, சக்கரை பொங்கல், பொரியல், தொகையல், சாதம், சாம்பார், ரசம், மோர்னு எல்லா வகையான சாப்பாடோடு நல்ல சாப்பாடு போட்டாங்க. அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுடைய பயணத்தை நாங்கள் சென்னை நோக்கி கிளம்பிட்டோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இதெல்லா குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்க பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் அந்த பெருமாளோட அருளும் ஆசீர்வாதம் என்றைக்கு இருக்குன்னு நானும் சாமியை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.